ரெகுலராக நடக்கிற சம்பவம். அவங்க தூரம் போகிறதும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட வர்றதும் ஆண்டவர்களை மன்னிக்கிறதும் இது நடக்கிற சம்பவம்னு அவர் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறாரு. அது போய் நடந்த சம்பவம் அப்படின்னு வேணால் சொல்ல, ஏன்னா அது பாஸ்ட். பழைய 1948 அவங்க நுழையும் போதே, தேசம் உருவாகும் போதே அங்கே விக்கிரக வழிபாடு இருக்கு. 2000 வருஷம் முன்னாடியே விக்கிரக வழிபாடு தான் பாஸ் இருக்குது. அது கூட தெரியலையா? கடவுளை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற எதை பண்ணாலும் அது விக்கிரக வழிபாடு தான். இப்போ பர்மிஷன் கொடுக்க போறாங்க அவங்க. இப்போ இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் அவங்க கர்த்தர் அருவருக்கிறது. சிப்பு போட்டா கர்த்தர் அருவருப்பாரா பாஸ்? அப்படி பார்த்தா நீங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி ட்ராக்கிங் டிவைஸ் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் விடுதலையாகி ஏறக்குறைய 72 வருஷம் ஆகுது. ஏறக்குறைய 2000 வருஷமாக அவர்களுக்கு தேசம் இல்லை. அவர்கள் துரத்தப்பட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்களுக்கு அதை கட்டளையிட்டார். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த காரியங்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் இஸ்ரவேலுக்கு புதுசா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசு அல்ல. அவங்க அந்த தேசத்துக்கு வந்ததுலேருந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. என்னத்தை சொல்ல, எம்டி ஜெகன் அண்ணன் இன்னமும் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார். இயேசு வந்தது மரித்தது எதுவுமே அவருக்கு தெரியாது போல. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. முதல் முறை நேபுகாத்நேச்சாரால அவங்க வெளியே கொண்டு போகப்பட்டார்கள். திருப்பி செருபாபேல் தலைமையில மீண்டுமாக உள்ளே வந்தார்கள். திருப்பி ரோமர்களால் விரட்டப்பட்டார்கள். இப்படி அவங்க போறதும் வரதும் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடாது, நடந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லணும். கரெக்டா? ஏன்னா மல்கியா புஸ்தகத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் பல சம்பவங்கள் நடந்தது. அவங்க எப்போல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ரொம்ப மோசமான பாவங்கள் செய்கிறாங்களோ அப்போல்லாம் எதிரி நாட்டிலேருந்து வந்து சம்மடி அடிப்பாங்க, இல்லைனா அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்க, துரத்தி அடிப்பாங்க. இப்படி இருக்கும். அதுலேருந்து ரிப்பெண்ட் ஆகி ஆண்டவரேன்னு வந்துட்டாங்கன்னா இவங்க அவங்களெல்லாம் அடித்து அவங்களுடைய நிலத்தை கான்குயர் பண்ணி நல்லா இருப்பாங்க. இது பழைய உடன்படிக்கையில் நம்ம ஆண்டவர் தான், நம்ம ஆண்டவர் ஏற்படுத்துகிற பழைய உடன்படிக்கையில், புதிய உடன்படிக்கையில், பழைய உடன்படிக்கையில் நடந்த நிகழ்வு, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் தேசத்தில் இருக்கும்போதே அவங்க செய்கிற அக்கிரமத்தை நிமித்தம் தேவன் என்ன செய்வார்னா, அவங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர்களை எழுப்புவார், எமோரியரை எழுப்புவார், ஏத்தியரை எழுப்புவார், இப்படி ஆட்களை கானானியரை எழுப்புவார். இப்படிப்பட்டவங்களை எழுப்பிக்கிட்டே இருப்பார். ஆமாம், பழைய ஏற்பாடை படித்தா எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? அப்புறம் அவங்க தேவனை நோக்கி மன்றாடுவாங்க. தேவன் அவர்களுக்கு இறங்கி என்ன செய்வார், அந்த ஆபிரகாம் செய்த உடன்படிக்கை நிமித்தமும் தாவீதோடு கூட செய்த உடன்படிக்கை நிமித்தமும். நல்லா நோட் பண்ணீங்களா? ஆபிரகாம், தாவீது அவங்களுக்கு செஞ்ச உடன்படிக்கை நமக்கு இல்லை, நமக்கு புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து செஞ்ச உடன்படிக்கை. தெரியும் தானே? உண்மையாக மறுபடியும் பிறந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து படிச்சிருந்தா தெரியும். இல்லாதவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் திருப்பி அவர்களுக்கு தேசத்தையும் கொடுத்து திருப்பி அவங்கள மன்னிச்சு அவங்களை ஏற்றுக்கொள்வார். இது வந்து ஒரு ரெகுலராக நடக்கிற சம்பவம். அவங்க தூரம் போகிறதும் மீண்டும் ஆண்டவர்கிட்ட வர்றதும் ஆண்டவர்களை மன்னிக்கிறதும் இது நடக்கிற சம்பவம்னு அவர் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறாரு. அது போய் நடந்த சம்பவம் அப்படின்னு வேணால் சொல்ல, ஏன்னா அது பாஸ்ட், பழைய. இது நமக்கும் அப்படிதான் ஆண்டவர் நடக்கிறாரு. நமக்கிட்டே ஆண்டவர் இரக்கமுள்ளவராக, இன்னும் சொல்ல போனால் அதை காட்டிலும் தேவன் நம்ம இடத்துல இன்னும் அதிக இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு 7-70 தடவை அவங்களையாவது தேசத்தை விட்டு விரட்டினாரு. நம்மள அந்த மாதிரி ஆண்டவர் எதுவும் செய்யாதபடிக்கு கிருபையாக இருக்கிறார். இப்போ இவரே பிரித்து சொல்கிறாரு, அந்த இஸ்ரவேலர்கள் வேற நம்ம வேறன்னு சொல்கிறார். ஆனால் சத்திய வேதம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, ஆவியின்படி யூதனானவனே யூதன்னு சொல்லுது. ஆனால் இவர் மாம்சத்தின்படி வந்தவர்களை தனியாகவும் இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்களை தனியாகவும் பிரித்து பேசிகிட்டு இருக்கார். அதில் சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு அடி, நமக்காவது 7-70 தரம். என்னது? எதையாவது ஒன்று எடுத்து எங்கேயாவது ஒன்று போட்டு குழப்பி அடித்து எதையாவது பேசிடுறது இல்லை. ஏறக்குறைய 1900 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 1948 வரைக்கும் அந்த தேசத்துக்கு அவங்க வர்றதுக்கு பர்மிஷனே இல்லை, ஆண்டவர் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு தனி நாடாக மாறுவதற்கு ஒரு அனுமதி கொடுத்தார். அவங்க 2000 வருஷத்துக்கிட்ட 1900 வருஷத்துக்கிட்ட இப்படி இருந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு 72 வருஷம் தான் ஆகுது. இந்த 72 வருஷத்துக்குள்ள நீங்க பாருங்க, மீண்டும் அவர்கள் தேவனுக்கு விரோதமான அக்கிரமான காரியங்களை அதிகமாய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் அது இந்த 70 சில்லற வருஷம் கழிச்சு இப்போதான் அக்கிரமம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களா? அப்படியா? 2000 வருஷமும் அவங்க அக்கிரமம் தான்ப்பா செய்கிறாங்க. தெரியலையா அவங்களுக்கு? நீங்கள் உருவ குத்துன இயேசு அவர் தான் அப்படின்னு பேதுரு சொல்லலையா?
சொல்லும்போது அங்கே மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவருடைய பிள்ளையா வாழலையா? அது வேண்டான்னு சொல்லி மறுதலிச்ச இஸ்ரவேலர்கள்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க? வேதம் எதை பாவம் என்று சொல்லுகிறது? உங்களுடைய செயல்களையா, இல்லை நீங்கள் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுறதையா? எதை பாவம் என்று சொல்லுகிறது? முன்ன பின்ன படிச்சிருக்கீங்களா? நம்ம அவங்க என்ன பாவங்கள் எப்படி எப்படிலாம் செய்கிறாங்கன்றத விலாவரியா பேசுறதுக்கான காரியம் இல்லை. ஆஹா வேற என்ன காரியம்? இப்பொழுது தேவனை நாசியில் அவர்கள் கோபம் படத்தக்கதாக அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரவேல். அநேக காரியங்களை தேவனுடைய நாசியில் கோபம் ஏற்படத்தக்க அநேக காரியங்களை செய்கிறாங்க. சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவங்களுக்காக மனு உருவெடுத்து இந்த உலகத்தில் வருவாராம். அவர் பாவமே செய்யாமல் இருப்பாராம். இவனுங்கெல்லாம் பாவமாக செஞ்சுட்டு இருப்பானுங்களாம். இவனுங்கன்னு சொல்லும்போது எம்டி ஜெகன் வேணால் இஸ்ரவேலர்கள் மற்ற மனிதர்கள்னு பிரிக்கலாம். ஆனால் வேதம் அறிந்த யாராக இருந்தாலும் உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரு சைடு, ஆண்டவர் ஒரு சைடு. மொத்த மனுக்குலத்துக்காக பாவமே செய்யாமல் நீதியாக வாழ்கிறாரு. சிலுவை மரணத்தை, அதாவது இந்த மொத்த மனுக்குலம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுறார். சரியா? அப்படி நடந்த விஷயத்த விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறக்கிறான். தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்திறான். அது இல்லாமல் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவன் புது சிசியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதுதான. இப்படி பல விஷயங்களை சொல்லி அவனை ரீஜெனரேட் பண்ணி புது சிருஷ்டியாக மாற்றுறார். ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுறவங்கள இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றார். இதுதான் சத்தியம். சரியா? ஸோ யூதர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, கடவுளை ரிஜெக்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே மோசமான பாவம். அதுதான் ஆண்டவர் வெறுக்கிறது. அவன் இந்த செயலை செஞ்சிட்டான், பென்சிலை திருடிட்டான், பெண்ணை திருடிட்டான், இந்த தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பு பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு பிளேஸில் தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்திறான். அவன் பிறக்கலைன்னா இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுக்குறார். நம்ம வசனத்தையும் படிக்க தான் போகிறோம். சரியா? இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இது சத்திய வேதத்தின்படி சரியில்லைன்னு உங்களை யாராவது சொல்ல முடியும்னா நியாயமான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் தரேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே அங்கே விக்கிரக வழிபாடு நிறைய இருக்குது. 1948 அவங்க நுழையும் போதே, தேசம் உருவாகும் போதே அங்கே விக்கிரக வழிபாடு இருக்குது. 2000 வருஷம் முன்னாடியே விக்கிரக வழிபாடு தான் பாஸ் இருக்குது. அது கூட தெரியலையா? கடவுளை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேறு எதை பண்ணாலும் அது விக்கிரக வழிபாடு தான். அவர் மனு உருவம் எடுத்து வந்ததை ரிஜெக்ட் பண்ணிட்டா, பேருக்கு எகோவா எகோவான்னு சொல்லிட்டா அவங்க உண்மை கடவுளை கும்பிடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் ஒரு விக்கிரகம் தான். ஏன்னா உண்மையான கடவுள் இங்கே இருக்கிறாரு. அதை அவங்க அக்செப்ட் பண்ணல. இந்த ஒரு பேசிக் அடிப்படை அறிவு வேதத்திலிருந்து வராது. ஏன் தெரியுமா? ஃபஸ்ட்டு மறுபடியும் பிறக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தைகள்லாம் ஜீவனாயும் சத்தியமாயும் உள்ள கிரியை செய்யும்.